தாசே ஞானவேலோட இயக்கத்தில் உருவாகியிருக்கும் வேட்டையன் திரைப்படத்தில் அமிதாப் பச்சனும் ரஜினிகாந்தும் 33 வருடங்களுக்கு பிறகு இணைந்து நடிச்சிருக்காங்க. தற்போது இந்த திரைப்படம் திரையரங்குகளில் ஆடியோ விளக்கத்துடன், அதாவது ஆடியோ டெஸ்கிரிப்ஷன் அண்ட் கேப்ஷன்களோட, அதாவது க்ளோசஸ்ட் கேப்ஷன்ஸ் அதோடு ஒளிபரப்பப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கு படக்குழு. இந்த 2 விஷயங்களை கொண்டு திரையரங்குகளில் ஒளிபரப்பப்படும் முதல் தமிழ் திரைப்படம் வேட்டையன் படம் தான். அதாவது உதயநிதி ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா வேட்டையன் படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் அவர் செய்கிறாருன்னு ஒரு பக்கம் குற்றச்சாட்டு இருந்துச்சு. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அப்படி செய்யணும்னு சொல்லிட்டு அவருக்கு அவசியமே கிடையாது. ஏன்னா ரஜினி மேலே அவருக்கு எந்த பகையும் இல்லை. முக்கியமாக சொல்லணும்னா விஜய் மேலே தான் பகன்னு சொல்லிட்டு வராங்க. அதனால் அவரோட படத்தை ரிலீஸ் செய்ய விடாமல் பண்ணுறாருன்னு ஒரு பக்கம் பேச்சு அடிபட்டு வருது. ஆனால் ரஜினி மேலே எந்த பகையும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ரெட் ஜெயின் மூவிஸ் தான் பார்த்தீங்கன்னா வேட்டையன் படத்தையே விநியோகஸ்தம் பண்ணி தமிழ்நாடு முழுக்க ரிலீஸ் பண்ணுறாங்க. அதனால் அதிக ஸ்க்ரீன்ஸ் ஒதுக்கி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தலைவரோட படம் மட்டும்தான் வருது. தலைவரோட படத்தை மட்டும்தான் உலகம் முழுக்க அன்றைக்கி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் உதயநிதி ஸ்டாலின் ஏன்பா ரிலீஸ் பண்ண விடாமல் அவர் பண்ண போகிறாரு? இது நிச்சயமாக ஒரு பொய்யான தகவலாக தான் இருக்குது. உதயநிதி ஸ்டாலின் தான் பார்த்தீங்கன்னா அவருடைய ரெட் ஜெயின் மூவிஸ் சார்பாக படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணி பண்ணுறாரு. மேலும் பார்த்தீங்கன்னா புது முயற்சியாக அவங்க எடுத்திருக்க புது டெக்னாலஜி தான் இப்போ பார்க்கப்படுது. அதாவது தமிழ் சினிமாவிலே இந்த மாதிரி ஒரு படம் இதுவரைக்கும் வந்ததில்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. பொதுமக்கள் அனைவரின் நலனையும் கருத்தில் கொண்டு இந்த விஷயங்களை தயார் செஞ்சுருக்காங்களாம் படக்குழு. ஆடியோ விளக்கம் மற்றும் க்ளோசஸ் கேப்ஷன் என்றால் என்ன? அது உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பார்வை சவாலுடையவர்கள் ஒருவர் திரைப்படத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒலிகளை வச்சு புரிந்து கொள்வாங்களாம். இருப்பினும் காட்சிகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயங்கள் குறித்து அவங்களால புரிந்து கொள்ள முடியாதாம். அந்த சமயத்தில் இந்த ஆடியோ விளக்கம் இருந்தால் காட்சியாளர்களுக்கு பின்னால் இருக்கும் விஷயங்களை ஆடியோ வடிவிலான விளக்க உரையை கேட்டு அவர்கள் புரிந்து கொள்வாங்களாம். இதுக்காக பிரத்யேகமான ஹெட்செட்டை பயன்படுத்தி அப்பார்வையாளர்கள் கேட்கலாமா. க்ளோசட் கேப்ஷன்ஸ் என்பது காட்சிகளுக்கு பின்னால் இருக்கும் ஒலிகளை கேப்ஷன்களை போல எழுத்து வடிவில் இருக்குமா. செவி சவாலுடையவர்கள் படித்து முழுமையாக இதை புரிஞ்சு கொள்ளலாமா. இன்னும் சுலபமாக சொன்னால் திரையில் 2 பிரதான கதாபாத்திரங்களுக்கு இடையே உரையாடல் நிகழும் போது திடீரென அவர்களுக்கு பின்னால் இருந்து ஒரு பூனை ஒலியை எழுப்புதுன்னா அந்த பூனை ஒலி கதையில் ஏதேனும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டிருக்குமா. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களை புரிந்து கொள்ள பார்வையற்றோரும் காது கேளாதவர்களுக்கு சிரமமாக இருக்குமா. அந்த சிரமத்தை போக்குற விஷயமா தான் பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் ஆடியோ விளக்கம் இருந்தால் பார்வையற்றவர்களுக்கு சுலபமாக அதை புரிஞ்சு கொள்ள உதவுமா. காது கேளாதவரும் இந்த க்ளோசட் கேப்ஷன்ஸ்கள் மூலம் அந்த பூனை நகர்வதை தெரிந்து கொள்வாங்களாம். ரஜினி மாதிரியான உச்ச நட்சத்திரத்தின் திரைப்படத்தை காண அனைத்து தரப்பு மக்களும் திரையரங்களுக்கு வருவார்கள் என்பதை கருத்தில் கொண்டு தான் இதனை செஞ்சிருக்காங்களாம் படக்குழு. மேலும் உதயநிதி ஸ்டாலினும் இதுக்கு ஓகே சொல்லி அனைத்து திரையரங்களுக்கும் இதுக்கான ஏற்பாடாக அவர் செஞ்சிருக்காராம். இப்படி அவர் எல்லா விஷயத்தையும் பார்த்து பண்ணும்போது அவர் ஏங்க படத்தை ரிலீஸ் செய்ய விடாமல் பண்ண போறாரு? இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் மிக பெரும் கேள்வியாக வந்திருக்கு. உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் டிக்கெட்டை புக் பண்ணிட்டீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.